சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. அமரா, உன் உள்ளத்தை புரிந்து கொண்டேன். இங்கிருக்கும் வரை நீ தரும் உணவை உண்டு என்னை பாதுகாத்துக் கொள்வேன். இப்பொழுதுதான் என் மனம் நிம்மதியடைந்தது. சாப்பிடுங்கள். அவசியம் சாப்பிடுகிறேன். அதற்கு முன்னால் நீ எப்படி இங்கு வந்து சிறைப்பட்டாய் என்பதை அறிய விரும்புகிறேன். அன்று தன் தளபதி வில்லவனை அனுப்பி மன்னரை கொன்றுவிட திட்டமிட்ட இருங்கோவேல் இதேபோல் முன்பு ஒருமுறை சிறுபடையை அனுப்பி மாமன்னர் நகர்வலம் வரும்பொழுது கொன்றுவிட முயன்றான். 20 பேர் கொண்ட எங்கள் படைத்தலைவருக்கு அது எப்படியோ தெரிந்துவிட்டது. மன்னருக்கோ மற்றவருக்கோ அதை தெரியும்படி செய்து பரபரப்பை ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக நாங்களே அவர்களை சூழ்ந்து அழித்துவிட முயன்றோம். ஆனால் எங்கள் படைப்பிரிவு அவர்களை எதிர்பார்த்து நிற்பதை அறிந்து கொண்டு எங்களை வளைத்து பிடித்து விட்டார்கள். நாங்கள் ஏதோ பாதுகாப்பு பணியில் இருக்கிறோம் என்று மாமன்னர் நினைத்துக் கொண்டிருப்பார். ஆஹா, சோழ நாட்டு வீரர்கள் ஒவ்வொருவரும் மன்னர் உயிரை காக்க தங்கள் உயிரை பணயம் வைத்து போராடிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இப்போதுதான் உணர்கிறேன். நீ இங்கு சிறைப்பட்டிருப்பது இன்னும் சோழ மன்னருக்கே தெரியாது என்கிறாய்? ஆமாம், நாங்கள் இங்கு அகப்பட்ட பின் எங்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. ஆனால் தாங்கள் ஒரு மாவீரர் என்பதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நீங்கள் நினைத்திருந்தால் இவர்களிடமிருந்து தப்பித்திருக்கலாமே. ஏன் இவர்களிடம் சிறைப்பட்டு இங்கு வந்தீர்கள்? இங்குள்ள நிலை என்ன? இவர்கள் இருப்பிடம் எங்கே இருக்கிறது? இங்கு எத்தனை பேர் இருக்கிறார்கள், என்ன திட்டமிட்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் அறிவதற்காகவே நான் இவர்களுக்கு கட்டுப்பட்டு இங்கு வந்தேன். இப்போது அவற்றுக்கெல்லாம் மேலான கடமை ஒன்று எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. என்ன கடமை? நான் தப்பிச் செல்வதானாலும் நான் மட்டும் தனியாக செல்ல மாட்டேன். இங்கு சிறைப்பட்டுள்ள சோழ நாட்டு வீரர்கள் அனைவரையும் எப்படியாவது மீட்டு அழைத்துச் செல்வேன். ஆஹா, படைத்தளபதியே, எங்களுக்கெல்லாம் விடிவு காலம் தங்களால் தான் கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டுவிட்டது. அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு வேண்டிய உரத்தை பெறுவதற்கு உணவு அவசியம் அல்லவா? ஆதலால் இப்போதைக்கு இதை சாப்பிடுங்கள். வருகிறேன். கிள்ளிவளவா? தந்தையே. உன் தாய் நீ நகர்வலம் சென்றிருப்பதாக கூறினார். ஆம் தந்தையே. கிள்ளிவளவா, உன் முகத்தில் சிறு வாட்டம் தெரிகிறதே. அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை தந்தையே. எதுவாக இருந்தாலும் தயங்காமல் சொல். மக்கள் என்னை பற்றி என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? மக்கள் அனைவருமே அந்த இருங்கோவேளை பற்றிதான் பேசிக் கொள்கிறார்கள். என்ன பேசுகிறார்கள்? மன்னருக்கு முன் அந்த இருங்கோவேள் சிற்றெரும்பை போன்றவன். அவனை பிடித்து நசுக்கி எறிந்துவிட்டு செழியனை மீட்டு வராமல் எதற்காக இப்படி அமைதியாக இருக்கிறார் என்று பேசிக் கொள்கிறார்கள் தந்தையே. கிள்ளிவளவா, ஒரு மன்னன் 2 நெறிமுறைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். அதைத்தான் இப்பொழுது நான் செய்து கொண்டிருக்கிறேன். தந்தையே, அந்த 2 நெறிமுறைகளை பற்றி நானும் அறிந்து கொள்ளலாமா? அவசியம் அறிந்து கொள்ள வேண்டும். அவை ஒன்று ராஜதர்மம், மற்றொன்று ராஜதந்திரம். ஒரு மன்னன் அரசாட்சி செய்யும் போதும் நீதி வழங்கும் போதும் தர்மம் தவறாமல் நடந்து கொள்ள வேண்டும். அதே சமயம் ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படும் பொழுது தந்திரமாக செயல்பட்டு அந்த சிக்கலை சரி செய்ய வேண்டும். இவை இரண்டையும் சரியாக கடைபிடித்தால்தான் நாட்டில் எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் அமைதியுடன் நாட்டை பரிபாலிக்க முடியும். தாங்கள் கூறுவதை நானும் ஏற்றுக்கொள்கிறேன் தந்தையே.
இருப்பினும் நம் நாட்டிற்கு விருந்தினராக வந்த ஒருவரை நம் பொருட்டு இருங்கோவேலிடம் சிக்கித் தவிப்பதை என்னால் மட்டுமல்ல, நம் நாட்டு மக்களாலும் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எனக்கும் அது புரிகிறது கிள்ளிவளவா. இருப்பினும் எதை எப்பொழுது செய்ய வேண்டுமோ அதை அப்பொழுதுதானே செய்ய முடியும். இல்லை தந்தையே, இல்லை. இனியும் நாம் பொறுமையாக இருப்பது முறையல்ல. எனக்கு அனுமதி தாருங்கள். நான் ஒரு சிறு படையை திரட்டிச் சென்று அந்த இருங்கோவேளை சிறைப்பிடித்து செழியனை மீட்டு வருகிறேன். அவசரப்படாதே கிள்ளிவளவா. அதற்குரிய நேரம் வரும்பொழுது அவசியம் அனுமதி தருகிறேன். தந்தையே, நான் ஒன்று கூறலாமா? கிள்ளிவளவா, என்னிடம் கூறுவதற்கு என்ன தயக்கம்? எதுவாக இருந்தாலும் தயங்காமல் சொல். அந்த இருங்கோவேளை சிறைப்பிடிக்கும் முயற்சியில் எனக்கு ஏதாவது நேர்ந்து விடுமோ என்று அஞ்சுகிறீர்களா? என்ன இந்த கரிகாலன் அஞ்சுவதா? பயம் என்ற சொல்லை 16 வயதிலேயே பகைவர்களுக்கு புகட்டியவன் நான். நீ கூறிய அந்த முயற்சியில் உனக்கு ஏதேனும் நேர்ந்தாலும் அதற்காக பெருமைப்படுவேனே தவிர நிச்சயமாக வருத்தப்பட மாட்டேன். உனக்கு மட்டுமல்ல, நம் வம்சத்திலே யாருக்கு அப்படி ஒரு நிலை ஏற்பட்டாலும் அதற்காக பெருமைப்படுவேனே தவிர தோல்வியை கண்டு துவண்டு போக மாட்டான் இந்த கரிகாலன். நீ தைரியமாக இரு. அண்ணா, சொல் மலர்கொடி. என்ன குழப்பம்? தாங்கள் நகர்வலம் தானே சென்று வந்தீர்கள்? ஆமாம். நகர்வலம் சென்ற போது தாங்கள் வருந்தக்கூடிய செய்தி ஏதாவது கேட்டீர்களா? அதெல்லாம் ஒன்றுமில்லையே. நான் எப்போதும் போலத்தான் இருக்கிறேன். என் அண்ணனை பற்றி எனக்கு தெரியாதா? எப்போதாவது தங்களை காண நான் வந்தால் என்ன மலர்கொடி, உன்னோடு கேலி பேசி பொழுதை கழிப்பதற்கு உன் தோழிகள் யாரும் இல்லையா என்று கேலியாக சொல்லி சிரிப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு அந்த மகிழ்ச்சி தங்கள் முகத்தில் சிறிது கூட காணவில்லையே. அதனால்தான் கேட்டேன். இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. இருங்கோவேளிடம் சிறைப்பட்டுள்ள பாண்டிய நாட்டு வீரனை எப்படி மீட்பது என்றுதான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். வேறொன்றுமில்லை. அதை பற்றி நீங்கள் அதிகமாக குழப்பிக் கொள்ள வேண்டாம். அந்த விஷயத்தை தந்தையார் கவனித்துக் கொள்வார். சரி, வாருங்கள், அன்னையார் அழைக்கிறார். நீ செல், நான் சிறிது நேரம் கழித்து வருகிறேன். வாழ்க மாமன்னர். வா முத்துநகை, சொல், என்ன செய்தி? மன்னா, பாண்டியர் படை செழியனை மீட்பதற்காக இருங்கோவேளை எதிர்த்து புறப்பட்டு விட்டது. என்ன? பாண்டியர் படையா? இருங்கோவேளை எதிர்த்தா? ஆம் மன்னா, பாண்டிய மன்னரின் ஒற்றர் மூலம் இதை நான் அறிந்து கொண்டேன். அப்படி என்றால் செழியனை உயிரோடு மீட்கும் உத்தேசம் இல்லை அவர்களுக்கு? செழியனை மீட்பதற்காகவே இந்த படை எடுப்பாம். ஆனால் அந்த செய்தி இருங்கோவேளுக்கு தெரிந்துவிட்டது. அவன் எச்சரிக்கையாக இருக்க தீர்மானித்து விட்டான். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? எல்லாம் இந்த வேடத்தின் மகிமையால் தான். அன்று தங்களிடம் தெரிவித்தவாறு இருங்கோவேளின் கோட்டைக்குள்ளேயே நுழைந்து விட்டேன். செழியன் இருங்கோவேளின் சிறையில் தான் அடைப்பட்டிருக்கிறார். பாண்டிய மன்னருக்கு செழியன் எழுதியது போன்று ஓர் மடலை எழுதி அதை ஒரு வீரன் வாயிலாக இருங்கோவேள் அனுப்பி வைத்திருக்கிறார். என்ன மடல் அது? செழியன் இருங்கோவேளின் நண்பனாகிவிட்டதாகவும் பாண்டிய மன்னர் செழியனை பற்றி கவலைப்பட தேவையில்லை என்றும் செழியனை கொண்டே எழுதப்பட்ட மடலாகும் அது. முக்கியமாக பாண்டியர் படையெடுப்பை தடுத்து அவர்களை திரும்பிடச் செய்யவே இந்த ஏற்பாடு. நல்ல வேளையாக அந்த சூழ்ச்சியில் இருங்கோவேள் வெற்றியடையவில்லை. நான் குறுக்கிட்டு அந்த மடலை கைப்பற்றிவிட்டேன். அப்படியா? நீயா? எதற்கு மன்னா இந்த வியப்பு? மடலை தாங்கிச் சென்றவனை நானே கொன்று கிடத்திவிட்டு அந்த மடலை எடுத்துக்கொண்டேன். எங்கே அந்த மடல்? அது
பாண்டிய நாட்டு ஒற்றர் வீரபாண்டியிடம் இருக்கிறது அரசே. சொல்ல மறந்துவிட்டேன். அந்த வீரபாண்டியர் மிகவும் நல்லவர், ஒப்பற்ற வீரர். பாண்டிய நாட்டுக்காக தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் இருங்கோவேளை தேடிக்கொண்டே திரிகிறார். பாவம், ஒரு சாதாரண விறகு வெட்டியைப் போல காடு மேடெல்லாம் அலைந்து கொண்டிருக்கிறார். மிகவும் கஷ்டப்படுகிறார். அப்படியா? மிக்க மகிழ்ச்சி. ஆனால் சோழ மண்ணில் களங்கம் இருக்கலாகாது, கலை முளைக்கலாகாது என்ற கங்கணம் கட்டிக்கொண்டு திரியும் சோழர்குடி திலகமாம் உன்னை விட உயர்ந்தவனோ அந்த வீரபாண்டி. இருக்க முடியாது. உன் கடமை உணர்வும் தியாக உள்ளமும் யாருக்கு இருக்க முடியும்? தங்கள் பாராட்டுகளுக்கு நன்றி வேந்தே. இந்த ஊக்கம் நிறைந்த மொழிகள்தான் மேலும் மேலும் என்னை உற்சாகப்படுத்தும். அரசே, எனக்கும் நம்பிக்கை வந்துவிட்டது, எப்படியும் செழியனை மீட்டுவிடலாம் என்று. அந்த வகையில் வீரபாண்டியின் துணையும் நிரம்ப இருக்கிறது. முத்துநகை, நீ என்ன திட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு புரியவில்லை. பாண்டிய நாட்டு படைகள் இருங்கோவேளை வளைத்துக் கொள்வதால் இருங்கோவேள் பிடிபடுவான். ஆனால் செழியனை கொன்றுவிட்டால் என்ன செய்வது? எனக்கு இந்த படையெடுப்பு அவ்வளவு திருப்திகரமான திட்டமாக தெரியவில்லை. செழியன் விஷயத்தில் நான் அலட்சியமாக இருந்து விட்டதாக பாண்டிய மன்னர் கருதுகிறாரோ என்னவோ. அப்படி ஒன்றும் இருக்காது. ஆனால் ஒன்று, இங்கு நான் வந்ததே எதற்கு தெரியுமா? பாண்டிய மண்டலத்து வீரர் ஒற்றர் வீரபாண்டி மிக அவசரமாக தங்களை தனியே சந்திக்க வேண்டுமாம். அது முடியுமா என்று தங்களை கேட்டு போகவே வந்தேன். என்னை எதற்காக சந்திக்க வேண்டுமாம்? படையெடுப்பை பற்றித்தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அதனால்தான் தங்களை தனியே சந்தித்து பேச வேண்டும் என்று கூறினார். என்ன மன்னா, என்ன யோசிக்கிறீர்கள்? இல்லை, ஒன்றுமில்லை. தாராளமாக பேசலாம். ஒற்றனை எப்பொழுது வேண்டுமானாலும் வரச் சொல். நான் சந்திக்க தயாராக இருக்கிறேன். நல்லது மன்னா. அவரை எங்கே அழைத்து வரட்டும்? இங்கேயே அழைத்து வா. உங்களை மெய்காப்பாளன் வரவேற்பான். அதன் பிறகு நான் தங்கியிருக்கும் தனி இடத்திற்கு ஒற்றர் அழைத்து வரப்படுவார். சரி, அப்படியானால் நாளையே அவரை அழைத்து வர முயல்கிறேன். இல்லையேல் வேறு ஒரு நாள். தாராளமாக. முத்துநகை, உன்னை எப்படி பாராட்டுவது, எவ்விதம் புகழ்வது என்றே எனக்கு தெரியவில்லை. திறமையும் பயிற்சியும் பெற்ற ஒரு தலை சிறந்த ஒற்றனுக்கு கூட உன் ஆற்றல் வருமா என்பது சந்தேகம்தான். மிகவும் நன்றி மன்னா. எனக்கு விடை கொடுங்கள். முத்துநகை, வெற்றி திருமகள் என்றென்றும் உன்னுடன் இருப்பாள். சென்று வா. வருகிறேன். ஆஹா, வாருங்கள் புலவரே. மன்னா, சோழ மண்டலத்தின் புகழ் குப்பைமேடாகிவிட்டது. என்ன சொல்கிறீர்கள்? வீரத்தை நிலைநாட்டுவது பெரிதல்ல, செல்வத்தை குவிப்பதும் பெரிதல்ல, உலகெங்கும் புகழ் கொடி நாட்டுவதும் பெரிதல்ல. ஆனால் மன்னவா, வாய்மையை காப்பாற்றுவதே சிரமமான வேலை. அதை காப்பாற்ற தவறிவிட்டது சோழ பேரரசு. சற்று விவரமாக சொல்லுங்கள் புலவர் பெருமானே. செழியனை மீட்டுத் தருவது நமது பொறுப்பென்று பாண்டிய மன்னரிடம் நீங்கள் கூறியிருக்கிறீர்கள் அல்லவா? ஆமாம், கூறினேன். அதற்காக இதுவரை நடைபெற்ற முயற்சி என்ன? பெருவழுதி பாண்டியர் சோழ மன்னரின் வார்த்தைக்கு மதிப்பு வைத்தது குற்றமா? எந்த படையெடுப்பு வேண்டாம் என்று நான் தடுத்தேனோ அந்த படையெடுப்பு முறையால் செழியனை மீட்க வேண்டிய அவசியம் பாண்டியருக்கு ஏற்பட்டு விட்டது.
சோழர் நிச்சயம் செழியனை மீட்கும் காரியத்தில் ஈடுபடுவார் என்று வேறு நான் பாண்டிய மன்னருக்கு உறுதியளித்திருந்தேன். இப்போது என் உறுதியும் காற்றில் பறந்து விட்டது. யாரால் மன்னவா, யாரால்? எல்லாம் தங்களால் தான். செழியனை மீட்க படையெடுப்பு முறை தேவையில்லை என்று நானே கூறினேன். இப்போது பாண்டியரின் திட்டத்திற்கு நானே தலையசைத்தேன். நமக்கு அறவே அக்கறை இல்லை. பாண்டிய மன்னராவது அவரது சொந்த முயற்சியில் வெற்றியை காணட்டுமே என்றுதான் அவரது விருப்பத்திற்கு இணங்கினேன். பாண்டிய மன்னருக்கு என் மீது வருத்தமோ கோபமோ இருந்திருக்கிறது. அதனால் தான் என்னிடம் கூறாமல் இருங்கோவேள் மீது படையெடுத்திருக்கிறார் இல்லையா? அப்படியும் இல்லை. சோழ மன்னர் என்ன செய்வதென்று புரியாத நிலையில் குழப்பமடைந்திருக்கிறார். போரில் வென்ற நாட்டை திரும்ப இருங்கோவேலிடம் கொடுத்து அதற்கு பதில் ஒரு சாதாரண உயிரை மீட்பது என்பது முடியாத காரியம்தான். இந்நிலையில் சோழருக்கு தொல்லை கொடுக்காமல் நாமே செழியனை மீட்டு விடுவோம் என்று முயற்சி செய்கிறார். அவ்வளவுதான். அவசரக்காரர். அலட்சியத்தை விட அவசரம் எவ்வளவோ மேலென்பே. அலட்சியம் அவசரம் இரண்டுக்கும் இடையே அமைதியோடு தெளிவான காரியங்களில் ஈடுபடுதல் என்ற குணமும் இருக்கிறது. புலவரே, தங்களுக்கு தெரியாதவைகளையா நான் கூறப்போகிறேன்? என்ன கூறினாலும் சரி, நம் நாட்டிற்கு வந்து நம் உயிரை காப்பாற்றும் முயற்சியில் அல்லல்படும் ஒரு வீரனை பற்றி கவலைப்படாமல் இருப்பது பண்பே அல்ல. புலவரே, நல்லவர்களுக்கு அழகே அல்ல. இதற்கு பெயர்தான் கடைந்தெடுத்த தன்னலம். போதும் புலவரே, போதும். இந்த கரிகாலனை பற்றி தாங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. செழியனை மீட்பதற்காக நான் எத்தகைய முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறேன் என்று தங்களுக்கு தெரியாது. தாங்கள் இங்கு வரும்பொழுது தங்களை கடந்து சென்றானே ஒரு இளம் வீரன், அவனை தாங்கள் பார்த்தீர்களா? ஆமாம், பார்த்தேன். யார் அவன்? அன்று அவனை ஒற்றன் என்றீர்களே. ஒற்றன் மட்டுமல்ல, காணாமல் போன உங்கள் மகள் முத்துநகையும் கூட. என்ன, என் மகள் முத்துநகையா? ஆமாம், அவளை கேட்டுப் பாருங்கள். செழியனை மீட்பதற்கு நான் எவ்வாறெல்லாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்று. முத்துநகை மட்டும் குறுக்கிடாமல் இருந்திருந்தால் இருங்கோவேளின் தலை எப்பொழுதோ கீழே விழுந்திருக்கும். உங்கள் மகள் அளித்த உறுதியின் பேரில்தான் செழியனை எப்படியும் தந்திரமாக மீட்டு விடலாம் என்று திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறேன். அதற்குள் அவசரப்பட்டு விட்டார் பாண்டிய மன்னர். மன்னவா, எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. என் மகள் எப்படி இங்கு வந்தாள்? காணாமல் போன என் கண்மணி இங்குதான் இருக்கிறாளா? நான் எவ்வளவு பேர் பெற்றவன்! ஆஹா, என்னை போன்ற புகழுடையவன் யாருமே இருக்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட நாட்டுப்பற்றுள்ள செல்வத்தையா நான் மகளாக பெற்றிருக்கிறேன்? அடடா, இந்த வார்த்தைகள் என் செவிகளில் செந்தேனாக பாய்கின்றனவே. அரசே, என்னை மன்னித்து விடுங்கள். அவசரப்பட்டு ஆத்திரத்தில் ஏதோ கூறிவிட்டேன். பரவாயில்லை புலவர் பெருமானே, தாங்கள் ஒன்றும் தவறு செய்து விடவில்லையே. மன்னரின் கடமையை எடுத்துரைத்தீர்கள், அவ்வளவுதானே. எனக்கு இருக்கும் வருத்தமெல்லாம் என் நண்பர் பெருவிடுதி பாண்டியர் என்னை கலந்து கொள்ளாமல் இருங்கோவேள் மீது படையெடுத்து விட்டாரே என்பதுதான். கொடுங்கோல் எங்கு செல்கிறான், எதற்காக செல்கிறான் என்பதை அறிந்தவர்களாகத்தானே இருந்திருக்க வேண்டும். அது யார் என்று கண்டுபிடித்து அவனை அழித்து விடுகிறேன். நடிகை இலியானா ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஆண்ட்ரூவை காதலிக்கிறாங்க. இவர்களின் திருமணம் விரைவில் நடக்க இருக்கு. இவர்களின் திருமணம் வெற்றியடைய வாழ்த்துவோம்.